என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது. திரும்ப உதிச்சே தீரும். சூரியன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது இயற்கை நீதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியல் நீதியும் இதுதான். நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ அமைந்திருக்கக்கூடிய அரசும் கூட்டணி கட்சிகளோட தயவால தான் ஆட்சியை அமைச்சிருக்கு. அதுவும் நம்ம கூட சேர்ந்து வெற்றி பெற்றவர்களின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைந்திருக்கு. நமக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதை தவிர கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா 1989 நாம் ஆட்சி அமைச்சோம். அடுத்து நடைபெற்ற 1991 தேர்தலில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே நாம் ஜெயிச்சிருக்கோம். 96 மீண்டும் நம்ம ஆட்சி. ஆனால் அடுத்து வந்த 2001 தேர்தலில் நம்ம வென்ற இடங்கள் 37 தான். அதே போல் 2006 திமுக ஆட்சி அமைச்சு 2011 வெறும் 31 இடங்கள் தான். இப்படி ஆட்சியில் இருந்தபோது தோற்ற போதெல்லாம் நாம் மிக குறைந்த இடங்களில் தான் வென்றிருக்கிறோம். இப்போ 59 இடங்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் கூட்டணி எண்ணிக்கையை சேர்த்து பார்த்தீங்கன்னா 73 இடங்கள். கடந்த முறைகளை ஒப்பிடும்போது இந்த கூடுதல் எண்ணிக்கை நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு வேறுபாடு என்பது 3.52 விழுக்காடு தான். இப்போ நம்மளை பார்க்குற எல்லாருமே, ஏன் சோசியல் மீடியாவிலுமே எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சோம். அதனால் இந்த ஒரு ஓட்டில் என்ன ஆகிடும் தெரியாமல் போட்டுக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோம்னு பலரும் வருந்தி பதிவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம 5 ஆண்டுகால நல்லாட்சி கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம், நம்ம உழைப்புக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சான்று. ஆனால் அது வெற்றியாக மாறாமல் போயிடுச்சு. பொது வாழ்க்கைக்குன்னு வந்தால் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். அதுதான் அரசியல். இந்த பக்குவம் வேற யாரையும் விட நமக்கு தான் அதிகம். இதுதான் பிறந்த அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பக்குவம், பாடம். அதனால தான் மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம எம்எல்ஏக்களை ரெசார்ட்டில் நட்சத்திர விடுதலை ஒழிச்சு வச்சு வைக்க வேண்டிய பயம் இல்லை. தோல்வியிலையும் நம்ம தைரியமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டு காலம் கடுமையாக உழைச்சேன், உங்களையும் உழைக்க வச்சேன், என் சக்திக்கு மீறியும் உழைச்சேன், உங்களையும் ரெஸ்ட் இல்லாமல் உழைக்க வச்சேன். இதுவரை எந்த அரசு செஞ்சு தராத சாதனைகள் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம். கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடி பயன்பெறக்கூடிய வகையில் நம்ம ஆட்சியை நடத்தணும். இது மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைக்க முடியல. இதுக்காக நான் யாரையும் சுட்டி காட்டி குறை சொல்ல விரும்பல. தோல்விக்கான காரணங்களை கழக நிர்வாகிகள் தொடங்கி பொதுமக்கள் வரை எல்லா விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை குற்றம் சொல்றாங்க, அவர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு. இப்படி மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்போ இதுக்கு ஒரு யாரு தான் பொறுப்பு? யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். வெற்றி கிடைச்சா அதோட பெருமையை அடையக்கூடிய நான் தோல்விக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கிறது எந்த தப்பும் இல்லை. அதுதான் நியாயம்.
நீங்களும் இந்த தோல்விக்காக அடுத்தவர் மேலே வழி போடாதீங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம், அது நடக்கலை, இது நடக்கலை, அவர் கண்டுக்கலை, இவரை கண்டுக்கலன்னு பழி போடுறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் அதை பண்ணாதீங்க. தோல்வியின் போது ஆதங்கத்தை கூட்டுவது இயல்பு தான், ஆனால் அது பழியாக இருக்கக்கூடாது. ஆய்வு செய்வது அவசியம்தான், ஆனால் அது அடுத்தவர் மீதான அவதூறாக இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் சினிமா மொழி இருக்குது என்பதை நான் மறுக்கல. சினிமா உருவாக்கின பிம்ப சிறையில் நிறைய மக்கள் சிக்கியிருக்காங்க. அந்த கட்சியுடைய தலைவர் அவர் சொன்ன சின்னம் இது ரெண்டை தவிர அந்த கட்சிக்கு வாக்களித்தவங்க அதை எதை பற்றியும் கவலைப்படலை. இது அரசியலில் புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அதை பற்றி யோசித்து சிந்திச்சு எங்கே கோளாறு நடந்துச்சு, எங்கே மெத்தனை ஏற்பட்டுச்சு என்பதுதான் முக்கியம். இதை ஆய்வு செஞ்சாகணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் தனிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லாரும் இதை பரிசீலிக்க பார்க்கணும், ஆய்வு செய்யணும். இது ஒரு தேர்தல் சூழலானே தவிர நம்மெல்லாம் எந்திரிக்கவே முடியாத தோல்வி இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நம்ம செயல்பாடுகளை மாற்றிக்கிட்டு வேலையை செய்யணும். முக்கியமாக ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். முதல்ல தோல்விக்கான காரணங்களை குறித்து தொகுதி வாரியாக நம்ம அனைத்து மட்ட நிர்வாகிகிட்டையும் கருத்துக்களை கேட்கணும். அவங்களுடைய குரலுக்கு முதல்ல நாம் காது கொடுக்கணும். அதுக்காக தலைமை கழகத்தின் சார்பில் கள ஆய்வு நடத்தி அறிக்கை தர ஒரு குழுவை அமைக்கப் போகிறேன். ஒவ்வொரு தொகுதிக்கும் வெளி மண்டலங்களை சார்ந்த 2 பேர் ஆய்வுக்காக வருவாங்க. இப்படி 234 தொகுதிகளையும் நேரில் ஆய்வு செய்ய போகிறாங்க. அப்போ கழக மாவட்ட செயலாளர்கள் அந்த குழுவினருக்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் தரணும். தொகுதி விவரம், வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்கு விவரம், அதிக வாக்கு பெற்ற பகுதி, குறைவான வாக்கு பெற்ற பகுதி உள்ளிட்ட எல்லா தரங்களையும் மாவட்ட செயலாளர் தயாராக வச்சிருந்து அந்த குழுவினருக்கு அளிக்கணும். ஆய்வின் போது குழுவை சார்ந்தவங்க மாவட்ட செயலாளர், தொகுதி பார்வையாளர், வேட்பாளர் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசுவாங்க. அதோட ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்கள் தனித்தனியாக சந்திப்பாங்க. இந்த சந்திப்பின் போது மாவட்ட செயலாளரோ, தொகுதி பார்வையாளரோ, வேட்பாளரோ யாரும் கூட இருக்கக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக நிர்வாகிகளையும் தனித்தனி குழுக்களாக சந்தித்து கருத்துக்கள் கேட்கப்படும். அப்போ அந்த ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர் பக்கத்தில் இருக்கக்கூடாது. தொகுதிக்குட்பட்ட செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர் தனித்தனியாக சந்திக்க போகிறாங்க. இந்த ஆய்வு தொடர்பாக கழக நிர்வாகிகளுக்கு முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்குரிய முறையான ஏற்பாடுகளை செய்யணும். காலை முதல் மதியத்துக்குள்ள இந்த சந்திப்பை நிறைவு செஞ்சுட்டு மதியத்துக்கு மேலே சார்பு அணிகளை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளை தனித்தனி குழுக்களாக சந்திக்கணும். அதே போல் கிளைக்கழக செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் தனித்தனி குழுக்களாக சந்தித்து தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்ய போகிறாங்க. ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் நாளில் கூட்டத்தில் கலந்துகிற கழக நிர்வாகிகள் வருகை பதிவேடு முறையாக பதிவு செய்யப்படணும். நீட் புத்தகங்களையும் பதிவு செஞ்சு கையெழுத்து வாங்கணும். ஆய்வுக்குழுவின் ஒவ்வொரு தொகுதியிலையும் காலை முதல் மாலை வரை இருந்து அனைத்து நிர்வாகிகளையும் ஆலோசனை செஞ்சு கருத்துக்களை பெற்று அந்த அறிக்கையை தலைமை கழகத்துக்கு சமர்ப்பிப்பாங்க. 234 தொகுதிகளுக்குமான அறிக்கை என்னுடைய கைக்கு வந்து சேரும். அந்த அறிக்கையின்படி கழகத்தின் நன்மைக்கு தேவையான நடவடிக்கை இருக்கும்.
இப்போ இதுவரை செய்யலைன்னா எப்போவுமே செய்ய முடியாது. கடந்த 2021 தேர்தலின் போது 20-30 தொகுதிகளில் நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம போச்சு. அதுக்கு காரணமாக பற்றி தகவல்லாம் என் கைக்கு அப்போ வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் பிரதமர் கட்சிக்காக உழைத்திருந்த காரணத்தால் கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் நாம் நினைச்சு விட்டுட்டோம். ஆனால் இந்த முறை நிச்சயமாக அப்படி செய்ய போகிறதில்லை. கட்சியின் எதிர்காலம் கருதி கண்டிப்பாக களை எடுப்பு இருக்கும். தப்பு செஞ்சவங்க, கழகத்திற்கு துரோகம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த உயர் பொறுப்புகள் இருந்தாலும் நடவடிக்கை பாயும்னு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு கழக நிர்வாகிகள் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு அளிக்கணும். தேர்தல் முடிவு பற்றிய இந்த ஆய்வுக்குழுவிற்கு தேவையான ஏற்பாடுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் முறையாக செஞ்சு தரணும். அவங்க தமிழ்நாடு முழுக்க தொகுதி வாரியாக எல்லா தரப்பு நிர்வாகிகள் சந்தித்து பேசி அடுத்த 20 நாட்களுக்குள்ள எனக்கு அறிக்கையாக கொடுப்பாங்க. தேர்தல் முடிவுகள் பற்றி கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கிட்ட கருத்து கேட்கப்படும். வெளிப்படையாக தன்னுடைய கருத்து சொல்றதுக்காக தனி வெப்சைட் நாளைக்கு அறிவிக்கப்படும். கழகம் கடந்த தேர்தலில் செஞ்ச தவறு நீங்கள் எதை நினைக்கிறீங்க, நம்மக்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அதில் எல்லாரும் பதிவிடலாம். இந்த தேர்தலில் பெண் டீம் நமக்காக வேலை பார்த்துச்சு, அதே போல் ஐபேக் டீமும் வேலை பார்த்துச்சு. அவங்கக்கிட்டையும் நான் விளக்கறிக்கை கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் கிடைச்ச பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம். தலைமை கழகத்தில் அமைக்கப்படும் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்படும். வெப்சைட் மூலமாக கழகத்து உடன்பிறப்புகள் மற்றும் நம்ம மேல் அக்கறை கொண்ட பொதுமக்கள் சொல்கிற ஆலோசனைகளை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த மாற்றம்தான் நம்ம கழகத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிர் போட வச்சிருக்க போகுது. கழக அமைப்பில் செய்யப்படுற மாற்றங்களுக்கு முன்னே நாம் முதல்ல மாறியாகணும். நாம் எல்லாருமே மாறியாகணும். யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதையெல்லாம் தாண்டின களமாக சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு உருவாகிடுச்சு. இதை நான் கடந்த 5 ஆண்டுகளாக பல முறை வலியுறுத்தினேன். குறிப்பாக காணொலி கூட்டம் நடத்தும் போதும் சோஷியல் மீடியாவோட ரீச் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆன்லைன் என்பது நமக்கு புதுசு இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா கொரோனா காலகட்டத்தில் 3000க்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பொதுக்குழுவை காணொலியை நடத்தி காட்டின பேரியக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல நீ நாம் கூடுதல் கவனம் செலுத்தணும். கழகத்தின் ஒவ்வொருத்தரும் சமூக வலைத்தளங்களில் நேரடியாக பங்கெடுத்து செயல்படணும். திமுகவை போல நம்ம தலைவர்களைப் போல காலத்திற்கேற்ப ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க வேறு யாரும் இல்லை. பொதுக்கூட்டம், திண்ணை பிரச்சாரம், பத்திரிகை, நாடகம், சினிமா, டிவின்னு கால மாற்றத்திற்கேற்ற அனைத்து தளங்களையும் கொள்கை விளக்கும் பிரச்சாரக்களமாக வெற்றிகரமாக பயன்படுத்த இயக்கம் தான் நம்ம இயக்கம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இனி வரும் காலத்தில் நம்ம பிரச்சார ஸ்டைல், நடத்தைகள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். சமூக ஊடகங்களில் எல்லாரும் இறங்கி ஆகணும், இயங்கி ஆகணும். மற்ற நிர்வாகிகள் உள்ளிட்ட எல்லாரையும் நீங்கள் தான் இயங்க வைக்கணும். முன்னாடி டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த நம்ம அரசியலில் இப்போ சோஷியல் மீடியாவில் நாம் பேசி ஆகணும். நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி முடித்து ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொன்னாலும் நம்ம கூட்டணி கட்சிகளை வச்சும் அதிமுக உடைச்சும் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. அதிமுக ஆட்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லவே தேவையில்லை. இந்த நிலைமையில் அடுத்து என்ன நடக்கணும்னு உறுதியாக சொல்லவே முடியாது. நம்மை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் முறையான திறமையான கட்சியாக நாம் செயல்படணும். நம்ம அரசியல் எப்படி இருக்கணும்னு
கடந்த 5 ஆண்டுகள் நாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து செயல்பட வைக்கணும். நாம் தொடங்கிய உட்கட்டமைப்பு பணிகள் அது குறித்த காலத்தில் முடிக்கிற வரைக்கும் நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதாரங்களோட புள்ளி விவரங்களோட ஷார்ப்பாக பேச சொல்லிட்டு இருக்கேன். வெற்றியோ தோல்வியோ எல்லாரும் வாக்காளரை சந்தித்து நன்றி சொல்லவும் சொல்லியிருந்தேன். இன்னும் அதை முழுசாக செஞ்சு முடிக்காதவர்களே முடிக்க சொல்லுங்கள். நாம் மக்கள் கூடவே இருக்கணும். விரைவில் கட்சியை சீரமைச்சு புது எனர்ஜியை கொடுப்போம். இனிமேல் ரொம்ப கவனமாக எல்லா விஷயங்களையும் செய்யணும். எல்லா நிர்வாகிகள் கூட்டத்திலையும் நான் வலியுறுத்தி பேசுகிறது நிர்வாகிகளுடைய ஒற்றுமை தான். இப்போவாச்சும் கோஷ்டி அரசியலை விட்டுட்டு எல்லாரையும் அரவணைச்சு போங்க. நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. நம்ம கட்சி வீக்காக இருக்கும் பகுதியை பாருங்கள். அங்கே நிர்வாகிகளும் மோதல் இருக்கும். நம்ம கட்சி தோற்ற தொகுதியிலையும் நிர்வாகிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அதையெல்லாம் நீங்களே நேரில் போய் கவனித்து சரி செய்வீங்க. என்னை பொறுத்தவரையில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட நிர்வாகிகள் முழு பங்களிப்பு தரும் வகையில் நாம் அவங்கள தயார் செய்யணும். மாவட்ட செயலாளர் தான் மாவட்டத்துக்கு முக்கியம், அதை நான் மறுக்கலை. அதுக்காக மாவட்ட செயலாளர் மட்டுமே முக்கியம்னு ஆகிடக்கூடாது. எல்லாருமே முக்கியம்தான். ஒரு கட்டிடத்துக்கு எல்லா தூணும் முக்கியம். ஒருவேளை யாராவது என்னால் செயல்பட முடியாதுன்னு நினச்சா மனப்பூர்வமாக முன்வந்து விளைவிக்கலாம். நான் தவறாக சொல்ல மாட்டேன். உழைக்க தகுதியானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னை விட திறமையானவர் திறமையானவர். இவருக்கு மாவட்ட செயலர் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாலும் நான் அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அடுத்த வர தேர்தலில் கழகம் கண்டிப்பாக வெற்றி பெற்றாகும். குறி வச்சு களப்பணியாற்றினா நிச்சயம் வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் உழைப்பால் தான் இத்தனை தொகுதிகளில் நாமும் நம்முடைய தோழமை கட்சிகளும் வெற்றி பெற முடிஞ்சது. ஒரு தேர்தலில் தோற்ற நாம் முதல் தேர்தல் வென்று காட்டியிருக்கிறோம். உங்கள் உழைப்பால் வெற்றி பெற வச்சிருக்கீங்க. அதுதான் திமுக. அந்த நம்பிக்கையோடு பணியாற்றுகிறார். இந்த தோல்வி உணர்ச்சி யாரும் வருத்தப்பட வேண்டாம். நாம் பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரங்க. நம்முடைய இந்த தோல்வி என்பது தற்காலிகம்தான். வெற்றியை நோக்கி பயணிப்போம். இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம். ரெடியாக இருங்க. 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திட்டமிடுவோம், தீவிரமாக உழைப்போம், மீண்டும் வருவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.